அண்மை செய்தி புதுக்கோட்டை ஆவுடையார் கோயிலில் ஒப்பந்ததாரை தாக்க முயன்ற திமுக முன்னாள் எம்எல்ஏ உதய சண்முகம். அது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், விவரங்கள். சரவணன், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ரூபாய் 2.59 கோடி மதிப்பீட்டில் தீயணைப்பு நிலையத்திற்கான கட்டிட அடிக்கல் நாட்டு விழா நேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அறந்தாங்கி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு வந்த முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் தன்னை ஏன் அந்த விழாவிற்கு அழைக்கவில்லை என ஆத்திரத்தோடு பேசியதோடு அந்த கட்டிட கட்டும் ஒப்பந்தக்காரரை கோபமாகவும் பேசும் காட்சிகளும் தேங்காய் உடைக்கும் அருவாளால் கோபத்தில் வெட்ட ஓங்கும் காட்சிகளும் வெகுவாக சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தற்போதைய அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் திருநாவுக்கரசின் மகனுமான ராமச்சந்திரனுக்கு முன்னாள் திமுக எம்எல்ஏ உதய சண்முகத்திற்கும் தொடர்ந்து பனிப்போர் நீடித்து வரும் நிலையில் நேற்று நடந்த சம்பவம் திமுக காங்கிரஸ் கட்சியின் இடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி முருகேசன்.